ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரிஸான ஓரைசுகி சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு காமெடி அனிமே அப்படிங்கிறதுனால லாஜிக்கலாக எதிர்பார்க்காதீங்க. அண்ட் இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால என்னால் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சில விஷயங்களை உங்களுக்கு புரியுற மாதிரி நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி சொல்கிறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். ஓரைசுகி ஆர் யூ தி ஒன் ஹூ லவ்ஸ் மீ சீசன் 1 எபிசோட் 6. ஒரு வாரமாச்சு நான் அவங்க எல்லாரையும் பார்த்து கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன்னு தான் நினைக்கிறேன். நம்ம ஹீரோ சோகமாக போயிட்டு இருக்கான். நீ மட்டும் 3 பொண்ணுங்க கிட்ட சீட்டிங் பண்றேன்னு தெரிஞ்சது அப்படின்னு அந்த ரவுடி பொண்ணுங்க வந்து நிற்கவும் எதுவோ பிரச்சனையான ஆசனாரா அங்கே வரதை பார்த்துட்டு அந்த பொண்ணுங்க கிளம்புறாங்க. என்னை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போதைக்கு ஆசனாரா மட்டும் தான் என் சைடு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். என் பேரை சரி பண்ற மாதிரி இருக்கிற அந்த ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் ஆர்டிக்கல் ரெடி பண்ணிட்டியா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா, ஆனா நாளைக்கு தான் நான் அதை பப்ளிஷ் பண்ணுவேன். இன்னைக்கு நீ ஃப்ளவர் டான்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. இன்னைக்கு நீ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணு. நாளைக்கு நான் அதை பப்ளிஷ் பண்ணும்போது எல்லாருக்கும் அவள நல்ல ஒப்பீனியன் வரும்னு வா சொல்றா. சரி உன் விருப்பம் நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ சன் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி ஜெரோ ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லவோ பிரச்சனையா நம்ம ஹீரோ கேட்கறான். பிரின்சிபல் ஆஃபீஸ் முன்னாடி தான் நிக்கிறேன், என்ன நடக்குன்னு நீயே கேளுன்னு காமிக்கவோ 2 பசங்களை ஆட அலோ பண்றதை எங்களால ஒத்துக்கிட முடியாது அப்படின்னு பிரச்சனை போயிட்டு இருக்கு. கண்டிப்பா என்ன கூட டான்ஸ் ஆட அலோ பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சாரி அப்படின்னு சன் சொல்றான். இதுல உன் தப்பு எதுவும் இல்ல, நான் தான் சாரி கேட்கணும் நம்ம ஹீரோ சொல்றான். எப்படினாலும் ஃப்ளவர் டான்ஸை கேன்சல் பண்ண போறது இல்ல, இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு ஆசனாரா கேட்கறா. புதுசா ஒரு பொண்ணு தான் சப்ஸ்டிடியூட்டா ரெடி பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆசனாரா நீ கூட டான்ஸ் ஆடுறியான்னு கேட்கவும் என்னது நானா அப்படின்னு வா ஷாக் ஆகுறா. ப்ளீஸ் நம்ம ஹீரோ கெஞ்சி கேட்கவும் சரி ஓகே நான் கூட நல்லா தான் டான்ஸ் ஆடுவேன்னு வா சொல்றா. சரி நான் இப்பவே பிரசிடென்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கால் பண்ண போகவும் நான் இங்க தான் இருக்கிறேன், உங்க 2 பேரையும் தான் தேடிட்டு இருந்தேன், பார்த்தா நீங்களே ஒன்னா இருக்கீங்களா, சன் கூட இருந்த டான்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு, ஆசனாரா சப்ஸ்டிடியூட்டா இருக்கேன்னு சொன்னாலான்னு கேட்கவும் இல்ல நான் தான் அவ கிட்ட கேட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஓ சீன் அவ்வளோ தூரத்துக்கு வந்துடுச்சா, எல்லாம் கையை மீறி போறதுக்குள்ள நான் தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். ஆசனாரா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஸ்டூடெண்ட் கவுன்சில் வர வாரியா, ஜோரா நீ இங்கே இருன்னு சொல்லவும் நானும் தானே இந்த டான்ஸ்ல இருக்கேன் நானும் வருவேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஜோரா கூட இருந்தா தான் நான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் வருவேன் அப்படின்னு ஆசனாரா சொல்லவும் கண்டிப்பா ஜோரா வரணும்னு நினைக்கிறியான்னு காஸ்மாஸ் கேட்கவும் ஆமான்னு ஆசனாரா சொல்றா. இவங்க 3 பேரும் இப்போ ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆஃபீஸ் போறாங்க. ஜோரா கூட டான்ஸ் ஆட நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னு காஸ்மாஸ் கேட்கவும் ஒரு பிரச்சனையில இருந்தா ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன்னு சொல்லவும் நீ டான்ஸ் ஆடுறேன்னு சொன்ன ப்ரப்போஸ் நான் ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு காஸ்மாஸ் சொல்லவும் எதனால ஆசனாரா கேட்கறா. ஜோரா மேல இருக்கிற தப்பான பேரை கிளியர் பண்ணி நியூஸ் பேப்பரை பப்ளிஷ் பண்றது தானே இப்ப முக்கியம், அதை போய் பண்ணுன்னு சொல்லவும் நான் ஏன் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு ஆசனாரா கேட்கறா. ஜோரா இதை கேட்க கூடாதுன்னு நினைக்கிறேன், அவன் முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணா பரவாயில்லையான்னு காஸ்மாஸ் கேட்கவோ பரவாயில்லன்னு ஆசனாரா சொல்றாங்க. என்னதான் நடக்குதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டான்ஸுக்கு ரிஜெக்ட் பண்ணதை நியூஸ் பேப்பர்ல போடவான்னு ஆசனாரா மிரட்டவும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, எல்லார்கிட்டயும் போய் சொல்லி ஜோராவை இத்தனை நாள் பயன்படுத்தினியே அதையும் அப்படின்னா உன்னால நியூஸ் பேப்பர்ல போட முடியுமா அப்படின்னு சொல்லி காஸ்மாஸ் கேட்கவும் இது அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஜோரோக்கு 3 கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லன்னு தெரிஞ்சுமே நீ அவனை கார்னர் பண்ணி அவனை ஃபாலோ பண்ண ஒத்துக்கிட வச்ச. எல்லாருமே லஞ்ச் டைம்ல தான் லைப்ரரியில மீட் பண்ணுவோம், அந்த டைம் மட்டும் ஏன் நீ அவன் கூட இல்ல அப்படின்னு சொல்லி காஸ்மாஸ் கேட்கவும் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டு இருந்தேன்னு வா சொல்றா. லைப்ரரியில வச்சு கூட தான் ரிப்போர்ட்டை மேக் பண்ணலாமே, நீ லஞ்ச் டைம்ல நியூஸை ரிப்போர்ட் பண்ணல, ஜோரோவை பத்தின வதந்திகளை பரப்பி இருக்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சதுல லஞ்ச் டைம்ல தான் ஜோரோவை பத்தின அந்த தப்பான வதந்திகள் பரவி இருக்குன்னு தெரிஞ்சது. அந்த ஸ்லிப்பர் மேனுங்கிற வதந்தியை நீ தான் குறிப்பிட்டு ஃபர்ஸ்ட் இயர் கிட்ட முக்கியமா பரப்பி விட்டுருந்த, அதனாலதான் காமட்டா ஜோரோ கூட டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டா. அப்புறமா ஜோரோவை பத்தின அந்த தப்பான ஆர்டிகல் பிரிண்ட் ஆனதுன்னு சொல்லவும் அதை உண்மையிலே நான் பிரிண்ட் பண்ணல, வேணா செக் பண்ணி பாரு அப்படின்னு ஆசனாரா சொல்றா. அந்த டேட்ல நீ பிரிண்ட் பண்ணல, ஆனா அதுக்கு முந்தின நாள் ஈவினிங்னு சொல்லவும் அதான் லாக் ஷீட் இருக்குமே அதை செக் பண்ணி பாருன்னு சொல்லவும் ஆமா லாக் ஷீட்டை நான் செக் பண்ணி பார்த்தேன்னு காமிக்கிறா. ஆனா அதுல ஆசனாரா பேர் இல்லையே நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த ப்ரூஃபே போதும் நான் இன்னசென்ட் தான் அப்படின்னு ஆசனாரா சொல்லவும் இது நீ ஆல்டர் பண்ணது, ஒரிஜினல் லாக் ஷீட் இந்த இருக்கு, நீ எவிடன்ஸ் டெஸ்ட்ராய் பண்றதுக்கு முன்னாடி எடுத்தது அப்படின்னு வா காமிக்கிறா. ஆனா இது எப்படின்னு ஆசனாரா யோசிக்கவும் ஜோரோ பத்தின தப்பான ஆர்டிகல் ரிலீஸ் ஆன உடனே நான் ஃபர்ஸ்ட் எங்க போனேன்னு நினைச்சேன், ஆர்டிகலை பிரிண்ட் பண்ற இடத்துக்கு போய் அந்த லாக் ஷீட்டை தான் ஃபர்ஸ்ட் நான் ஒரு காப்பி எடுத்து வச்சேன், அதுக்கப்புறம் தான் நான் ஜோரோ கிளாஸ் ரூம்க்கே வந்தேன். எல்லாரும் என்ன சந்தேகப்படுவாங்கன்னு தெரிஞ்சும் நான் எதுக்காக அந்த ரிஸ்க் எடுத்தேன்னு யோசிக்கிறியா, நீ பிளான் பண்ணி தான் அந்த நியூஸ் பேப்பர் ஆஃபீஸை மென்ஷன் பண்ணியா அப்படின்னு ஆசனாரா கேட்கவும் ஆமா நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ்க்கு போய் எல்லாத்தையும் திரும்ப கலெக்ட் பண்றேன்னு நான் சொன்ன உடனே இல்ல நானே எல்லாத்தையும் கலெக்ட் பண்றேன்னு நீ போன, அதனால தான் எனக்கு இந்த வீடியோ ப்ரூஃப் கிடைச்சது, இது ஜஸ்ட் ஒரு கேம்பிள், ஆனா நான் நினைச்ச மாதிரியே தான் நீ பண்ண, சொல்லு ஜோராவை முதல்ல எங்க கிட்ட இருந்து பிரிச்ச, அதுக்கப்புறமா ஒரு வாரமா நீ அவன் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லுவானா. நான் தானே அவகிட்ட டான்ஸ் ஆட கேட்டேன் நம்ம ஹீரோ கேட்கறான். ஒருவேளை நீ கேட்கலன்னா அவளே உன்கிட்ட கேட்டிருப்பா, பிடிஏ கிட்டயும் நான் விசாரிச்சிட்டேன், 2 பசங்க ஆடக்கூடாதுங்கிற சன் பிரச்சனையும் இவா தான் கொண்டு வந்திருக்கா, ஒரு வாரமா அவ உன் கூடவே இருந்து அவளை தவிர்த்து வர எந்த ஆப்ஷனும் உனக்கு டான்ஸ் ஆட இல்லாத மாதிரி அவ எல்லா சீனையும் கிரியேட் பண்ணிருக்கா, சொல்லு ஏன் இதெல்லாம் பண்ணான்னு காஸ்மாஸ் கேட்கவும் ஃப்ளவர் டான்ஸ்ல ஆடுற அந்த 3 பொண்ணுங்கள்ல யாராச்சும் ஒருத்தர் தான் அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிடுவான்னு ஒரு லெஜண்ட் ஸ்டோரி இருக்கு, அதுக்காக தான் நான் இதை பண்ணேன், ஏன்னா நான் ஜோரோவை லவ் பண்றேன் அப்படின்னு வா சொல்லவும் நீயுமான் காஸ்மாஸ் கேட்கறா. எல்லாம் போன வருஷம் பேஸ்பால் டோர்னமெண்ட்ல தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லவும் இவ லவ் பண்றேன்னு சொன்னது கூட பிரச்சனை இல்ல, எத்தனை தடவை தான் அந்த டோர்னமெண்ட் சீனுக்கே போவீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அன்னைக்கு ஒரு பால் என் மேல மோத வந்துச்சு, பட் ஜோரா தான் டக்குன்னு என்ன ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்தினா, அப்பதான் நான் லவ்ல விழுந்தேன்னு சொல்லவும் ஆக்சுவலி அந்த அழகான பொண்ணு பார்க்க வியூ சரியில்லைன்னு அந்த பக்கமா போனா நம்ம ஹீரோ நினைக்கிறான். நான் ஜோராவை உண்மையா லவ் பண்றேன், அவன் கூட நான் டான்ஸ் ஆடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆசனாரா சொல்லவும் மத்தவங்கள கீழே இழுத்து நீ மேல வரணும்னு நினைச்சுன்னா அது கண்டிப்பா நிலைக்காது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், லவ்ல கண்டிப்பா நிறைய ப்ராப்ளங்கள் வரதான் செய்யும், ஆனா அது எல்லாத்தையும் கடந்து நீ உண்மையான லவ் அடைஞ்சனா அது இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு ஹாப்பினஸ் உனக்கு
கொடுக்கும் அப்படின்னு காஸ்மோஸ் சொல்லவும், ஜோரோ நான் அவனை உண்மையா தான் லவ் பண்றேன், நான் அவன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசனாரா சொல்லவும், போதும் நிறுத்து, எனக்கு உன் மேல எந்த ரொமான்டிக் ஃபீலிங்ஸும் இல்ல, நீ பண்ண விஷயங்கள்னால எல்லாரும் எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க தெரியுமா? சன் அவனோட முக்கியமான பேஸ்பால் பிராக்டிஸை விட்டுட்டு என் கூட வந்து டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணா, மத்தவங்களும் அதே மாதிரி தான், இனிமே என் பக்கமே வந்துடாதா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஓ புரிஞ்சுது பிரசிடென்ட் காஸ்மோஸ், நான் செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்பவே போய் அந்த ஆர்டிக்கலை ரெடி பண்றேன், நியூஸ் பேப்பர் கிளப் எப்பவும் உண்மையை மட்டும்தான் ரிப்போர்ட் பண்ண அப்படின்னு ஆசனாரா சொல்றா. காஸ்மோஸும் சரின்னு விட்டுருதா, நீ ரொம்பவும் மோசமானவன் ஜோரோ, இப்படி தானே நான் சொல்லுவேன் நீ எதிர்பார்த்த, இன்னும் அதிகமாக கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நீ உன்னை வெளில மாதிரி காட்டிக்கிட்ட, நீ உண்மையிலே நம்ம நல்லா வந்தேன் காஸ்மோஸ் சொல்லவும், நான் அந்த லெவலுக்கு ஒன்றும் நல்லவன் இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். ஃப்ளவர் டான்ஸ்க்கு உனக்கு ஆல்ரெடி நாங்கள் வேற ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்ணிட்டோம், என்னாலும் சரி ஜோரோக்காக நான் அவகிட்ட டான்ஸ் ஆட ஒத்துக்கிட வைக்கிறேன், அப்படிதான் சன்சான் சொல்லிட்டு போனா, நாங்கள் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் நீ மன்னிச்சிருந்தாலும் நாங்கள் செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தமா ஏதாச்சும் பண்ணணும்ல, ஸோ அவளை நாங்கள் ஒத்துக்கிட வைக்க ட்ரை பண்றோம் அப்படின்னு காஸ்மோஸ் சொல்லவும், யாரவா நம்ம ஹீரோ கேட்டு அவ வரவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இப்போ ஃப்ளவர் டான்ஸ் நடக்குது, ஹீமாவரி கூட ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ ஆடுறான். ஜோரோ உனக்கு யார் மேலேயாச்சும் கிரஷ் இருக்கான்னு ஹீமாவரி கேட்கவோ, இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஓகே தான் ஹீமாவரி சொல்றா. ஹீமாவரி டான்ஸ் சூப்பர் அப்படின்னு ஆடியன்ஸ்ல எல்லாரும் சொல்றாங்க. பிரசிடென்ட் டான்ஸுக்கு தான் நான் வெயிட் பண்றேன்னு சில பசங்க பாத்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தது காஸ்மோஸ் வரா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறாங்க. நீ ஆசனாராவை பத்தி கவலைப்பட தேவையில்ல, எனக்கும் சன்னுக்கும் மட்டும்தான் அவளோட சீக்ரெட் தெரியும், யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு காஸ்மோஸ் சொல்றா. ஆசனாரா அங்க அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலை ரெடி பண்ணிட்டு இருக்கா. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும், நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இந்த ஃப்ளவர் டான்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லாம போதுன்னா நீ இதுல கலந்துக்கிட்டங்கிறதுனால தான் அவ ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி காஸ்மோஸ் சொல்றா. ஸோ அதனால நான் உனக்கு ஒரு ரிவார்ட் கொடுக்குறேன்னு சொல்லுவோம். என்ன ரிவார்ட் நம்ம ஹீரோ கேட்கறான். இதுதான் அப்படின்னு அவ கிஸ் பண்ணிட்டு ஒரு வாரமா நான் உன்னை மிஸ் பண்ணேன்னு காஸ்மோஸ் ஓடிடுதா. இப்போ அடுத்தது பான்சி அவளோட அந்த ஒரிஜினல் கெட்டப்ல வந்திருக்கா. யாருப்பா அந்த அழகான பொண்ணு, ஒருவேளை புது டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்டா இருக்குமோ, இவ்வளவு அழகான பொண்ணு நம்ம ஸ்கூல்ல பார்த்ததே இல்லையே எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை பான்சியும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க ரெண்டு பேர் டான்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு ஹீமாவரி பாக்குறா. அழகா இருக்குன்னு பான்சி கேட்கவும், ஒரு ஜப்பான் பையன் எப்பவும் ஜப்பான் பண்ண காம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா எதுக்காக நீ எனக்காக இவ்வளவு தூரம் பண்ண, ஸ்டடி செஷன்ங்கிற பேர்ல லைப்ரரியில நான் தனியா இருக்காம எனக்காக ஃப்ரெண்ட்ஸை கிரியேட் பண்ண, லஞ்ச் டைம்ல கூட ஸ்ட்ராட்டஜி மீட்டிங்னு அவங்கள என் கூட இருக்க வச்ச, எனக்காக ஏன் இவ்வளவு தூரம் பண்ணன்னு பான்சி கேட்கவும், ஏன்னா அந்த பெரிய பிரச்சனையில இருந்து நீ என்ன காப்பாத்தின, சோ பதிலுக்கு நான் உனக்கு பண்ணணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான் நம்ம ஹீரோ சொல்லவும், ஒரு வாரமா உன்னை மிஸ் பண்ண, ஹார்ட் ஃபுல்லா வா மேல இருக்கிற லவ்வும் என் மைண்ட் ஃபுல்லா வா மேல இருக்கிற நினைப்பு தான் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு பான்சி சொல்றா. ஸோ ஒரு வழியா இப்போ அந்த ஃப்ளவர் டான்ஸ் முடியுது. இந்த 3 பொண்ணுங்கள்ல ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணவில்ல, மேபி நீ என்னைய கூட நாளைக்கே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பான்சி சொல்லவும், ஆனா இந்த வருஷம் டான்ஸ்ல மட்டும் அப்படி கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். பான்சி நீ சூப்பரா ஆடினு எல்லாரும் சொல்றாங்க, ஜோரோ நீயும் சூப்பரா ஆடினு சன் சொல்றான். உங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் கைஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த ஃப்ளவர் டான்ஸை நானுமே நல்லா என்ஜாய் பண்ணேன், உங்க எல்லாருக்கூடயும் இருந்ததையும் தான், அப்போ நம்ம இதே மாதிரி இருக்கலாமான்னு பான்சி கேட்கவும், நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ இல்ல எப்பவுமே ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி சொல்றா. எல்லாருக்குமே ரொம்பவும் தேங்க்ஸ் காஸ்மோஸ், ஹீமாவரி, சன் அப்படின்னு சொல்லி பான்சி சொல்றா. நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்கல்ல ஜோரோ அப்படின்னு பான்சி கேட்கறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆசனாரா நம்ம ஹீரோவா லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுலயும் எல்லாமே போன வருஷம் நடந்த அந்த பேஸ்பால் டோர்னமெண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவ்வளவுதான் எல்லாமே ஸ்மூதா போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல, இனிமேதான் பெரிய பிரச்சனைகளே காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.